செங்கல்பட்டு மாவட்டம் சேலையூரில் என்கவுண்டர் செய்யப்பட்ட ரவுடி சீசிங் ராஜாவின் வீடு மற்றும் அவருக்கு தொடர்புடைய 10 இடங்களில் போலீசார் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். சீசிங் ராஜா மீது 39க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் அவர் வாங்கிய நிலங்களின் ஆவணங்களை கைப்பற்றுவதற்கும் அவரது கூட்டாளிகள் குறித்த தகவல்களை பெறுவதற்கும் இந்த சோதனை நடத்தப்படுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கந்தன் வழங்க கேட்கலாம். கந்தன், முழு விவரம். வணக்கம். ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் சீசிங் ராஜாக்கு தொடர்பு இருப்பதாக கூறி சென்னை போலீசார் ஆந்திராவில் அவர் கைது செய்தனர். அந்த நிலையில் அவர் சென்னை அழைத்து வரும்போது போலீசாரை தாக்கிவிட்டு தப்பிச் செல்லும் போது போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டார். இதில் அவர் என்கவுண்டர் செய்யப்பட்டதால் அடுத்த நாள் சிட்லப்பாக்கத்தில் உள்ள ஒரு இல்லத்தில் அவர் நல்லடக்கம் மூலமாக நல்லடக்கம் செய்யப்பட்டார். இந்த நிலையில தற்போது வருவாய்த்துறையினரும் அதே போன்று பலத்த போலீஸ் பாதுகாப்பு சென்னை உட்பட 10க்கும் மேற்பட்ட இடங்களில் தற்போது சோதனை நடத்தி வருகின்றனர். அந்த வகையில தாம்பரம் அடுத்த சாலையூர் பகுதியில் வருவாய்த்துறை, அதாவது கிராம நிர்வாக அலுவலர் அல்லது வருவாய் அலுவலர் உட்பட பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் சீசிங் ராஜா வீடு மட்டும் இல்லாமல் அவருக்கு தொடர்புடைய உறவினர்கள், நண்பர்கள் என தாம்பரம், சாலையூர் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள அனைத்து பகுதியிலும் தற்போது இந்த சோதனையை நடத்தி வருகின்றனர். ஏற்கனவே சீசிங் ராஜா மீது அவர் சரித்திர குற்றப்பதிவேடு, அவர் மீது ஆயுதத்தடை சட்டை, ஆட்களை கடத்தி தாக்குதல், கட்டாப்பாஞ்சி செய்தி, நிலங்களை பறித்தல் என பல்வேறு வழக்குகள் மொத்தம் 39 வழக்குகள் நிலையில். இந்த நிலையில வருவாய்த்துறையினர் தற்போது அவர்கள் நேரடியாக அதாவது அவர் சீசில் இருக்கும்போது பல்வேறு இடங்களை மிரட்டி வாங்கியதாக புகார்கள் வந்துள்ளது. அதன் பேரில் எந்தெந்த இடங்கள் மிரட்டி வாங்கப்பட்டது, அதில் அந்த இடங்களை கைப்படுத்த நோக்கத்தில் அதை விசாரணை மேற்கொண்டு வந்தார். அது மட்டும் இல்லாமல் சிசி ராஜாக்கு 4க்கும் மேற்பட்ட மனைவிகள் இருப்பதால் யார் யார் பேரில் எந்தெந்த நிலங்கள் இருக்குது, அதே நேரத்தில் அவர் நெருங்கிய நண்பர்களிடம் தொடர்ந்து போலீசாரும் வருவாய்த்துறையினரும் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணை முறையில் அவர் யாரிடம் கைப்பற்றி மிரட்டி வாங்கிய நிலங்களை கையகப்படுத்தப்படும் என்பதை தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி கந்தன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.